எனதன்பு மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வேகமாக சிந்திச்சு புதிய விஷயங்களை விரைவா புரிஞ்சுக்குவாங்க. எல்லார்கிட்டையும் எளிமையா நண்பனா இவங்க மாறிடுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்போதும் இவங்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோட இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியினால நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பலன்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். குருவின் வக்ர நிவர்த்தியால மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் நகை அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கமெல்லாம் கிடைக்குங்க. திருமண தடைகள் நீங்கும், தொழில் சிறக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. மிதுன ராசியின் பொதுவான குணங்கள் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியின் முக்கியத்துவத்தை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிகள், சுறுசுறுப்பானவங்க, அறிவாளிகள். இவங்களுக்கு எழுத்து, கணிதம், கமிஷன் போன்ற துறைகள்ல சிறப்பான திறமை இருக்கும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பா திருமண தடைகள் நீங்கும், தொழில் சிறக்குங்க. குரு பகவான் வக்ரமா இருந்த காலத்துல ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் பற்றியும் வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஏற்படும் மாற்றங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். திருமண வாழ்க்கையில சண்டை, தொழில தடைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், வேலை கிடைக்காத நிலை போன்ற கஷ்டங்கள் இருந்திருக்கும். இனி வரும் குருவின் நேரடி பார்வையால நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு மிதுனராசியில் இருக்கிறதுனால அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறுங்க. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குங்க. கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, இடம், வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு விசா பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். புதிய தொழில் தொடங்கலாம் என்ற உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி இந்த காலகட்டத்துல நீங்க புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக அந்த தொழிலில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்க நேர்மையா இருப்பீங்க. தொழில், வியாபாரம், ஆரோக்கியம் எல்லாம் மேம்பட போகுதோ. வீடு, இடம் வாங்கி மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. எதிலும் பிரம்மாண்டமாக சாதிக்கும் வெறி உங்க மனசுல இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. படிப்பு, வேலை, தொழில் சிறக்குங்க. குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படுங்க. பொறுமை, அமைதி, கண்ணியம் உள்ளவங்களா நீங்க இருக்கீங்க. கடந்த காலத்துல கஷ்டப்பட்டிருந்தாலும் இனி நல்ல காலம் வருதுங்க. வீடு, இடமெல்லாம் வாங்க போறீங்க. தொழிலெல்லாம் சிறப்பா அமைய போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. உங்களுடைய கரியர்ல முன்னேற்றம் வருங்க.
வேலையில நிலைத்தன்மை உருவாகுங்க. புதிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில்ல வளர்ச்சி ஏற்படும். புதிய திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். உங்களுடைய அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களுடைய தொழில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க. பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய சம்பளம் உயரும். உங்களுக்கு நீங்க எதிர்பாராத சம்பளம் எல்லாம் கிடைக்குங்க. கடன்கள் குறையும். உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்குங்க. உங்களுடைய முதலீட்டின் லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்பாடோட யோசிச்சு பண்ணுவீங்க. உங்களுடைய தொழில்ல நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரும். நீங்க புதிதாக நிலம் வீடெல்லாம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கும். வீட்டுல எப்போதுமே சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உறவுகள் எல்லோருமே உங்களை தேடி வருவாங்க. நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. காதல் உறவெல்லாம் மேம்படும். திருமண யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சி நடக்கும். பெரியோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதி கிடைக்குங்க. உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பணிச்சுமை குறைஞ்சிருங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையான எண்ணங்களா இருக்கும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் உயரப்போகுது. நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இந்த முடிவு எடுக்கலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நீங்க யோசிச்சுதாங்க செயல்படுவீங்க. உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கும். உங்களுடைய எனர்ஜி எல்லாம் அதிகரிக்கும். நல்லா தூங்குவீங்க. உங்களுடைய உடலுடைய சக்தி எல்லாம் கூட போகுது. மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது. கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது. தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. வெளியூர்ல சென்று படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறுங்க. புதிய ஸ்கில்ஸை நீங்க கத்துக்க போறீங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே அதிகரிக்க போகுது. போட்டித் தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை உள்ளவங்க. இந்த தன்னம்பிக்கை தான் அவர்களை காப்பாத்திட்டு வருது. கடந்த சில மாதங்களாக இருந்த தடைகள் எல்லாமே இந்த மாதம் நீங்க போகுது. சுபகாரியங்கள் நடக்க போகுது. வேலை பிரச்சனைகள் சரியாக போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வர போறாங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை பிரச்சனை சரியாக போகுது. திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைய போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துன்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாதவங்களா இருப்பாங்க. எப்படியாவது ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. கடந்த சில மாதங்களாக வருமானம், குடும்பம், கடன், தொழில் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டுல ஏமாற்றங்கள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. திருமணத்தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், கெமிக்கல், ஐடி போன்ற துறைகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை, அமைதி, அனுசரித்து போகும் குணம் உள்ளவங்க. 2026ஆம் ஆண்டில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. சொந்த கால்ல நிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற போகுது. படிப்பு, வேலை, வெளிநாடு யோகம், தொழில் போன்ற விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும். வீடு, இடம், வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க கையில செல்வாக்கு உயரப் போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல சகோதரனிடம் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. சகோதரியிடம் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.